நீங்க இதை நல்லா கவனிங்க. இந்த படத்தை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு சென்சார் பிரச்சனை, நீ முட்டு நீ போராடு. என்னமோ விஜய் படத்துக்கு இதுக்கு முன்னாடி சென்சாருக்கு எதுவுமே பிரச்சனை வந்த மாதிரியே இல்லை. கொடநாட்டுல போய் என்ன நடந்துச்சு, அம்மான்னு அழுத. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சர்க்கார் படத்துல எவனையோ ஏதோ ஒன்று ஒரு இலவசங்களை எதிர்க்குன்னு சொல்லி எரிச்சு விட்டு அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி டீமே செவிட்டு மேலே ஒன்று வச்சாங்க. அப்பயும் நீ எங்க வந்து தஞ்சம் பூந்த, திமுக ஆளுகிட்ட தான் ஹெல்ப் கேட்டா, ஐயோ ஹெல்ப்புன்னு. அப்புறம் எல்லா இடத்துலையுமே அடி மேல அடி மேல அடி மேல அடி வாங்கி இஸ்லாமியர்னாலே மோசமானவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்ச. தொடர்ந்து எல்லா படமும் ஃபிளாப்பு. இப்படி எல்லாமே சினிமாவில் தற்குறித்தனமா பண்ணிட்டு கடைசி படம் வந்தோடனே இதுதான் அரசியல், அரசியல் பண்றாங்க. ஏய், உன் படத்துல தொடர்ந்து எல்லா நாளும் அப்படிதான் வருது, எல்லா பிரச்சனையும் அப்படிதான் வருது. அப்படின்னா சிக்கல் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ விஜயோட அரசியலுக்கு வராரு, கடைசி படம் மட்டும்தான் பிரச்சனை வருது, சென்சார் கொடுக்கல அப்படின்னா நம்ம நியாயமா உண்மையிலேயே மேல டார்கெட் பண்றாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஆச்சரியக்குறி நடிச்ச கடைசி 10 வருஷத்துல எல்லா படமும் பிரச்சனை, எல்லா படமும் பிரச்சனை. இவர் நம்மகிட்ட அவுத்துடுறாரு என்ன அப்படின்றமோ நம்ம கேட்டுதான் ஆகணும். சரி, நேற்று ஒரு ஸ்பேஸ் நடக்குது. இந்த தாவேக்காவுடைய ஆளுங்க எவ்வளவு மோசமானவனுங்கன்னு இந்த ஸ்பேஸோட வீடியோவை கேட்டுவாங்க. நீங்க சிவகார்த்திகேயன் பொண்ணு பசங்க எல்லாம் இறந்தாலும் தெரியும், 45 நிமிஷம் பண்ணாம இருந்தா தெரியும். சொன்னாங்க இல்ல, நான் சொல்றது ஒரு லெவலுக்கு மேலதான் பொறுமையா இருக்க முடியும் சீரியஸா. அதுக்கப்புறம் அவனேதான், அவன் பொண்ணுதான் நான் சத்தியமா இழுக்கு போட்டு டேக் போடுவான். இன்னைக்கு சென்சார் கிடைச்சிரும் போல, ஹரி ப்ரோ போட்டிருக்காரு. ஆமா ஆமா, அத நான் நைட்டே சொன்னேன்ல. கேட்டீங்களா? அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மகளையும் நான் மாஃப் பண்ணுவேன்னு ஒருத்தன் பொதுவெளியில பேசுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருட்டு அயோக்கிய நாயா இருப்பான், அவன் எவ்வளவு பெரிய மோசமானவனா இருப்பான். அவனை வளர்த்தது யாரு, அவனை இந்த அளவுக்கு குரூரமா யோசிக்க வச்சது யாரு? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த அளவுக்கு அந்த அயோக்கிய பையில வளர்த்து வச்சிருக்காங்க.